அப்படின்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இது வரைக்கும் லாஸ்ட்டாக வந்து நம்ம ஃபிஃப்த் ஒன் பார்த்துருந்தோம். ஸோ ஃபிஃப்த் ஒன் வந்து என்ன பார்த்துருந்தோம், அனாமலஸ் ப்ராப்பர்ட்டியாக ஃபஸ்ட்டு எலமெண்ட் பார்த்துருந்தோம். இப்போ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இனட் ஃபேர் எஃபெக்ட் ஆஃப் பி பிளாக் எலமெண்ட் பார்க்க போகிறோம். இனட் ஃபேர் எஃபெக்ட் பி பிளாக் எலமெண்ட்டில் எப்படி இருக்குது அப்படின்னா, ஸோ பி பிளாக் எலமெண்ட்லேயே இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப ஃபெக்குலியரான ஒரு கேரக்டர் அப்படின்னா இந்த இனட் ஃபேர் எஃபெக்ட்னு சொல்கிறான். ஸோ இதை பற்றி நீங்கள் ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். சரி, பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், நம்ம எஸ் பிளாக் எலமெண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா 2 பிளாக், அதாவது 2 குரூப் இருக்குது. 1s பிளாக் எலமெண்ட், 2s பிளாக் எலமெண்ட். அதாவது 1s பிளாக் அல்கலி மெட்டல்னு சொல்லுவோம், 2s பிளாக் அல்கலின் எர்த் மெட்டல்னு சொல்லுவோம். அந்த 2 பிளாக்கோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன அப்படின்னு கேட்டால் +1 +2 அப்படிங்கிறது தெரியும். ஸோ அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், நம்பர் ஆஃப் வேலன்ஸ் செல்லில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானுக்கு ஈக்குவல் அப்படின்னு தெரியும். ஸோ சிமிலர்லி பி பிளாக்லேயும் அப்படி தான். ஸோ ஒரு எலமெண்ட்டில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் நம்பர் ஆஃப், அதாவது ஒரு எலமெண்டோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் பி பிளாக்லேயும் எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா அதோட வேலன்ஸ் செல்லில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரானுக்கு ஈக்குவல் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அதனால் அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரானை தான் நம்ம ஆக்சிடேஷன் ஸ்டேட்னு சொல்கிறோம். இந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு ஒரு குரூப்புக்கே காமனாக இருக்கிறதுனால இதை குரூப் ஆக்சிடேஷன் ஸ்டேட்னு சொல்கிறோம். ஸோ பி பிளாக் எலமெண்ட்டில் என்ன அப்படின்னா இப்போ எஸ் பிளாக் எலமெண்ட் மாதிரி கிடையாது, இது வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை எக்ஸிபிட் பண்ணும். ஸோ அப்படி வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை எக்ஸிபிட் பண்ணாலும் ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் தான் மோர் ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ அந்த மோர் ஸ்டேபிள் எதனால் கிரியேட் ஆகுதுன்னா அதுக்கு பி பிளாக் எலமெண்ட்டில் ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் ரீசன் அப்படின்னா இந்த இனட் ஃபேர் எஃபெக்ட்டை சொல்லலாம். ஸோ பாருங்கள், அதான் எழுதியிருக்கேன், இன்கேஸ் த ஹெவியர் போஸ்ட் டிரான்சிஷன் எலமெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன ஹெவியர் போஸ்ட் டிரான்சிஷன் எலமெண்ட் அப்படின்னா, ஸோ டிரான்சிஷன் எலமெண்ட்னா டி பிளாக் எலமெண்ட். நம்ம பீரியாடிக் டேபிளில் 4 கேட்டகரியாக பிரிக்கிறோம், எஸ் பிளாக், பி பிளாக், டி பிளாக், எஃப் பிளாக்னு. அதில் டி பிளாக்கு பின்னாடி வரக்கூடிய எலமெண்ட், அதாவது இந்த கேலியம் சீரீஸில் இருந்து கேலியம், இண்டியம், டேலியம், இந்த 3 சீரீஸ், அதாவது இந்த 3 பீரியடை தான் நம்ம போஸ்ட் டிரான்சிஷன் எலமெண்ட்னு சொல்கிறோம். இந்த போஸ்ட் டிரான்சிஷன் எலமெண்ட் இது எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா அதோட குரூப் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டான மேக்ஸிமம் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை விட ஸோ ஒரு 2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு கம்மியாக தான் இருக்குமா. அது என்ன காரணம் அப்படின்னா அது ஒரு ரிலக்டன்ஸை கிரியேட் பண்ணுது. ரிலக்டன்ஸை சின்ன தயக்கம். ஸோ அது பாருங்கள், அதை தான் கொடுத்துருக்கேன். ஸோ இன் கேஸ் ஆஃப் தி ஹெவியர் போஸ்ட் டிரான்சிஷன் எலமெண்ட் பிலாங்ஸ் டு தி குரூப் 13 to 16. ஸோ குரூப் 13லேருந்து 16 வரைக்கும் 14, 15, 16 இந்த 16 வரைக்கும் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுதான், த மோஸ்ட் ஸ்டேபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இஸ் 2 less than தி குரூப் ஆக்சிடேஷன் ஸ்டேட். இந்த எலமெண்ட் எல்லாம் அதோட மோர் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் எப்படி இருக்குதான், ஸோ குரூப் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்கிறத விட 2 கம்மியாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ போரான் ஃபேமிலிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கேலியம், இண்டியம், டேலியம் எடுத்துங்க, இதுக்கு வந்து +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு காமன். இந்த +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் அது இருக்காமல் 2 கம்மியாகி என்ன ஆயிரும், +1 வரும். இப்போ குரூப் 13 +3க்கு இப்போ இது +4, இது +5, இது +6 அப்படின்னு இருக்குன்னா இது வந்து 17 +7னா இப்போ 2 கம்மியாகி இது +3ங்கிறது +1, +4ங்கிறது +2, +5ங்கிறது +3, +6ங்கிறது +4, +7ங்கிறது +5. இப்படி 2 அதோட மோஸ்ட் ஸ்டேபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட்லேருந்து ரிலக்டன்ட் ஆகுது, சின்ன தயக்கத்தை காட்டுது. ஸோ அந்த தேர் இஸ் எ ரிலக்டன்ஸ், அதாவது தயக்கத்தை காட்டுது. ஸோ டு எக்ஸிபிட் தி குரூப் ஆக்சிடேஷன் ஸ்டேட். குரூப் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் அது என்னது ஆக்சுவலாக இருக்கக்கூடிய மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரானுக்கு பதிலாக ஸோ அது கம்மியான ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை கொடுக்குது. ஸோ அப்போ என்ன ரீசன் அப்படின்னு கேட்டால், ஸோ லெட் அஸ் கன்சிடர் இப்போ குரூப் 13 எலமெண்ட் எடுத்துங்க. நம்ம as we move from boron to heavier element, அப்போ போரான்லேருந்து டாப் டு பாட்டம் டவுன் தி சீரீஸில் வரும்போது இந்த ஹெவியர் எலமெண்ட்டுக்கு வரும்போது அங்கே என்ன ஆகுது, ஸோ இன்க்ரீசிங் டெண்டன்சி, there is an increasing tendency to have +1 oxidation state rather than the group oxidation state of +3. அப்போ ஒரு குரூப்பில் மேலேருந்து வந்தால் அது +3ல் இருக்கிறத காட்டிலும் +1ல் இருக்கிறது தான் அதிகமாக விரும்புது rather than group oxidation state +3. இப்போ 13th குரூப்புக்கு போரான்லேருந்து டேலியம் வரைக்கும் வர இந்த ஹெவியர் எலமெண்ட் நோக்கி நம்ம வரும்போது அது +3ல் இருக்கிறது தான் ஸ்டேபிளாக இருக்கும். ஆனால் +3ல் இல்லாமல் எதில் இருக்கிறது அதிகமாக லைக் பண்ணுது அப்படின்னா +1. ஸோ அந்த இன்க்ரீசிங் டெண்டன்சி அப்படி மாறுது. ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து சொல்லலாம். இப்போ அலுமினியம் எடுத்துங்க. அலுமினியம் பார்த்தீங்க அப்படின்னா 3+ வந்து மோர் ஸ்டேபிள். இதை விட அலுமினியம் ப்ளஸ்ஸை விட
ஆனால் அதே டேலியம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ அலுமினியம், கேலியம், இண்டியம், டேலியம், இந்த டேலியம் வந்து +1 இருக்கிறது தான் ஸோ அதிகமாக விரும்பும், மோர் ஸ்டேபிள் தென் டேலியம் 3+. அப்போ என்ன ஆகுது, ஸோ டாப் டு பாட்டம் வர வர ஸோ மேக்ஸிமம் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்கிறத விட லோயர் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் தான் அது மோர் ஸ்டெபிலிட்டியை எக்ஸிபிட் பண்ணுது அப்படின்னு சொல்ல வராங்க. அதுதான் இங்கே கொடுத்துருங்க எக்ஸாம்பிள். அப்போ அலுமினியம் 3-குளோரைடு வந்து ஸ்டேபிள், அதே நேரத்தில் வேற டேலியம் 3-குளோரைடு இஸ் ஹைலி அன்ஸ்டேபிள்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா இப்போ டேலியம் 3-குளோரைடில் இது 3+ ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்குது. ஸோ குளோரின் -1, 3 × -1 3-. அலுமினியம் வந்து 3+ல் இருக்குது. இது அலுமினியம் +1 விட மோர் ஸ்டேபிள். அதே மாதிரி இந்த டேலியம் குளோரைடு பிரேக் ஆகும்போது இது டேலியம் குளோரைடாக தான் வேகமாக மாறுது. அப்போ இந்த டேலியம் ப்ளஸ் தான் மோர் ஸ்டேபிளாக இருக்குது. அப்போ இது வந்து என்னது அன்ஸ்டேபிளாக இருக்குது. டேலியம் 3-குளோரைடு வந்து அன்ஸ்டேபிளாக இருக்குது. டேலியம் குளோரைடு வந்து எப்படி இருக்குது, நமக்கு ஸ்டேபிளாக இருக்குது. ஸோ இப்போ குளோரினி டேலியம் குளோரைடு இது கொடுக்குது. ஸோ இதுக்கு என்ன ரீசன் பார்த்தா, ஸோ டியூ டு த டேலியம் ஸ்டேபிள் அட் லோயர் ஆக்சிடேஷன் ஸ்டேட். இப்போ தான் சொன்னேன், டேலியம் வந்து +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்கிறது அப்போ தான் ஸோ மோர் ஸ்டேபிளாக இருக்குது +3 விட. ஸோ இது எதுக்கு ஈக்குவலாக இருக்குது, அதாவது லாஸ் ஆஃப் NP எலக்ட்ரான் ஒன்லி. NP எலக்ட்ரானை மட்டும்தான் கொடுக்குது, NS எலக்ட்ரானை இது கொடுக்கறது இல்லை. நமக்கு தெரியும் P பிளாக் எலமெண்டோட ஜென்ரல் ஃபார்முலா என்ன படித்தோம், NS2 NP126ன்னு படித்தோம் ஜென்ரல் ஃபார்முலா. அப்போ 2 ஆர்பிட்டால்லையும் எலக்ட்ரான் இருக்குது, ஆனால் P ஆர்பிட்டால் இருக்கிற எலக்ட்ரான் மட்டும் பாண்டிங்க்கு இன்வால்வ் ஆகுது, எஸ்ஸில் இருக்கிறது ரிலக்டன்ஸ், ஒரு சின்ன தயக்கத்தை காட்டுது. ஸோ இதை தான் நம்ம இனர்ட் ஃபேர் அப்படின்னு சொல்கிறோம். அந்த டெஃபினேஷன் தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். Thus in the heavier post transition metal the outer s electron, அதாவது ns electron have tendency to remains inert. அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான வார்த்தை. அதாவது இந்த போஸ்ட் டிரான்சிஷன் மெட்டல், அதாவது ஹெவியர் மெட்டல் சொல்லுவாங்க, T பிளாக் அப்புறம் வரக்கூடிய இந்த கேலியம் சீரீஸு, இண்டியம் சீரீஸு, டேலியம் சீரீஸ், இது போஸ்ட் டிரான்சிஷன் எலமெண்ட்னு சொல்லுவாங்க. இந்த போஸ்ட் டிரான்சிஷன் எலமெண்ட்டில் இருக்கக்கூடிய NS எலக்ட்ரான், அதாவது S ஆர்பிட்டால் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் திரும்ப திரும்ப இனர்ட்டாக இருக்குது. அதாவது இனர்ட்னா ரியாக்ட் ஆக மாட்டேங்குது. ஸோ ரிமைன்ஸ் இனர்ட் அண்ட் ஷோ ரிலக்டன்ஸ் டு டேக் பார்ட் இன் பாண்டிங். எதுக்கு, பாண்டிங்க்கு இன்வால்வ் ஆகிறதுக்கு தயக்கத்தை காட்டுது, ரிலக்டன்ஸ் காட்டுது. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஸோ இனர்ட் ஃபேர் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ NS எலக்ட்ரான் இன்வால்வ் ஆகாமல் NP எலக்ட்ரான் மட்டும்தான் இன்வால்வ் ஆகும். ஸோ 2 ஆர்பிட்டால் எலக்ட்ரான் இருந்தாலும் ஒரு ஆர்பிட்டால் இருக்கிற எலக்ட்ரான் மட்டும்தான் இன்வால்வ் ஆகிறதுனால இதுக்கு பேர் இனர்ட் ஃபேர் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ இந்த எஃபெக்ட் எந்தெந்த குரூப்லலாம் மேக்ஸிமமாக அப்சர்வ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா, ஸோ 14th குரூப் கார்பன் ஃபேமிலி, 15th குரூப் நைட்ரஜன் ஃபேமிலி, 16th குரூப் ஆக்சிஜன் ஃபேமிலி. அதாவது நம்ம என்னது டெட்ரஜன், நிக்டோஜன், சல்கோஜன்ஸ் அப்படிங்கிற இந்த 3 குரூப்லேயும் இந்த இனர்ட் ஃபேர் எஃபெக்ட்டை அதிகமாக அப்சர்வ் பண்ணுறோம். இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அப்போ சிம்பிளாக சொல்ல போனால் டாப் டு பாட்டம் ஒரு குரூப்பில் வரும்போது ஒரு எலமெண்ட்டில், அதாவது லைட் எலமெண்ட்லேருந்து ஹெவியர் எலமெண்ட்டை நோக்கி வரும்போது அது மேக்ஸிமம் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் ஸ்டேபிளாக இருக்கிறத விடவும் மினிமம், அதாவது லோயர் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் தான் ஸ்டேபிளாக இருக்குது. அதுக்கு காரணம் ஸோ NS NP ரெண்டுலேயும் இருக்கக்கூடிய எலக்ட்ரானில் NP எலக்ட்ரான் மட்டும் பாண்டிங்க்கு இன்வால்வ் ஆகும், NS எலக்ட்ரான் பாண்டிங்க்கு இன்வால்வ் ஆகாது. ஸோ 2 ஆர்பிட்டால் இருந்தாலும் ஒன்று வந்து இனர்ட்டாக பிஹேவ் பண்ணுறதுனால இனர்ட் ஃபேர், இந்த எஃபெக்டை தான் இனர்ட் ஃபேர் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். இதை புரியல டவுட் கேளுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.